சென்னை அண்ணா சாலையில் தனது காரை லாக் செய்த காவலரை காங்கிரஸ் எம்எல்ஏ அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை தொகுதி எம்எல்ஏ ராஜ்குமார் ஸ்பென்சர் பிளாசா எதிரில் உள்ள தனது அலுவலகம் அருகே காரை சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்துள்ளார். தீபாவளி நேரம் என்பதால் போக்குவரத்து காவலர் பிரபாகர் காரை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது எம்எல்ஏவின் ஓட்டுநர் காரை அங்கிருந்து எடுக்காததால் காரின் சக்கரங்களை லாக் செய்துவிட்டு அபராதம் விதிக்க காவலர் முற்பட்டுள்ளார். இதனை பார்த்த எம்எல்ஏ ராஜ்குமார் காவலர் பிரபாகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. அதன்படி நெரிசலில் சிக்கி உயிரிழந்த கோகிலா, பழனியம்மாள் ஆகிய 2 குழந்தைகளின் குடும்பத்தினர் வங்கிக் கணக்கில் 20 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாக குழந்தைகளின் தாயார் செல்வராணி தெரிவித்தார். மேலும் விஜய் தங்களிடம் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்ததாகவும் கூறினார். வந்துருச்சு, 20 லட்சம் வந்திருக்கு. ஆக்கிடுச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கு. அழுதா அப்படி ஆறுதல் சொன்னா அப்படி, நாங்களும் ஆறுதல் சொன்னோம். நேரில் வர்றேன்னு சொன்னா அப்படி வருவோம். அப்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கரூரில் ஏற்பட்ட வேதனையான நிகழ்வில் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டோரை சந்திப்பதற்கான சட்ட ரீதியிலான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் என தெரிவித்துள்ளார். அத்தோடு பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கு வாயிலாக அனுப்பி வைத்துள்ளது குறித்து விஜய் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுத்ததால் விக்கிரவாண்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக பாப்பனப்பட்டு, இருவேல்பட்டு பகுதிகளில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்தபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து காவலர்களும் டோல்கேட் ஊழியர்களும் சேர்ந்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வண்ணாரப்பேட்டையில் உள்ள எம்சி சாலையில் ஆயத்த ஆடைகள், பட்டாசு உள்ளிட்டவற்றை வாங்க மக்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வடசென்னையின் முக்கிய வணிக பகுதியான எம்சி சாலையில் உள்ள கடைகளில் கடைசி நேரத்தில் ஆயத்த ஆடைகள், பட்டாசு ஆபரணங்கள் வாங்க ஏராளமானோர் திரண்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மிதமான மழை காரணமாக சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் மக்கள் அவதியடைந்தனர். அந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சியின் முக்கிய வணிக பகுதிகளில் இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. NSC போஸ் சாலை, பெரிய கடைவீதி மற்றும் சின்ன கடைவீதி போன்ற பகுதிகள் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கின்றன. ட்ரோன் காட்சிகளில் நகரம் முழுவதும் மக்களின் பரபரப்பான காட்சிகள் பதிவாகியுள்ளன. தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் புத்தாடைகள் முதல் வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை அனைத்தையும் வாங்கும் பொருட்டு கடைகளில் அலைமோதுகின்றனர். கடந்த சில நாட்களாக காலை மாலை நேரங்களில் மழை பெய்து வந்தாலும் வார இறுதி என்பதனால் கூலி தொழிலாளர்கள் சம்பளத்தை பெற்று பொருட்கள் வாங்குவதில் தீவிரமாக உள்ளனர். சாரல் மழை பெய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை மாநகரின் கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பட்டாசு முதல் அலங்கார பொருட்கள் வரை அனைத்தையும் வாங்க டவுன்ஹால் பகுதியில் மக்கள் குவிந்தனர். பெரிய கடைகளில் மட்டுமல்லாமல் சாலையோர கடைகளிலும் விற்பனை சூடுபிடித்தது. கூட்டம் அதிகளவில் இருப்பதால் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகன நெரிசல் மற்றும் பார்க்கிங் பிரச்சனைகளை தவிர்க்க மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் தற்காலிக பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. படத்துக்கு போக
வீட்டுக்கு போவோம். என்னென்ன வாங்கியிருக்கிற தீபாவளிக்கு? ட்ரெஸ், வளையல், பஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். பட்டாசு என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்க? நிறைய வாங்கியிருக்கோம். எல்லா வெடியும் வாங்கியிருக்கோம். என்னென்ன வெடியெல்லாம் வெடிப்ப? எல்லா வெடியும் வெடிப்போம். எல்லாத்தையும் ஏதாவது 2 வெடி சொல்லு. லட்சுமி, குருவி, ஆட்டோ பாம்பு, ரெட் ஆட்டோ பாம்பு. இதெல்லாம் வெடிச்சு பழக்கம் இருக்கா? எப்படி என்ஜாய் பண்ண போற? சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறேன். வீட்டெல்லாம் சாப்பிட்டு ஊருக்குலாம் போயிட்டு ஜாலியா இருக்க போறேன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் இறுதிக்கட்ட ஷாப்பிங் உச்சத்தை எட்டியது. புது மார்க்கெட் வீதி மற்றும் குமரன் சாலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான உடைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் தங்க நகைகள் வாங்குவதற்காக பெருமளவில் திரண்டனர். இதன் காரணமாக நகரின் பிரதான சாலையான குமரன் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை காணப்படுகிறது. இதனை சமாளிக்க போலீசார் தடுப்புகள் அமைத்து பாதசாரிகள் சாலை ஓரமாக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். மேலும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்ட போலீசார் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். பெண்கள் தங்கள் நகைகளை பாதுகாப்பாக அணியவும், குழந்தைகளை கவனமாக அழைத்துச் செல்லவும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தீபாவளிக்கு புத்தாடைகள் எடுக்க துணிக்கடைகளுக்கு மக்கள் அதிக அளவில் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செம்மாங்குடி ரோடு, மீனாட்சிபுரம் சாலை, ஆட்சியர் அலுவலக சாலை, செட்டிக்குளம், வடசேரி, வேப்பமூடு பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகள், பேக்கரி பொருட்கள் என தேவையானவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். போக்குவரத்து நெரிசலால் கோட்டார், செட்டிக்குளம், வடசேரியில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சேலம், ஓமலூர், தாரமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த மழை பெய்தது. கடந்த ஒரு வாரமாக பகலில் வெயிலின் தாக்கம் குறைந்து இரவு நேரங்களில் அவ்வப்போது மழை பெய்து வந்தது. இன்றும் காலை முதலே சிறிய மழை பெய்த நிலையில் மதியம் வெயிலின் தாக்கம் காணப்பட்டது. பின்னர் மாலை 3 மணிக்கு பிறகு மேகங்கள் கூடி லேசாக தொடங்கிய மழை சில நிமிடங்களில் கனமழையாக மாறியது. இடிமின்னலுடன் கூடிய இந்த மழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. சில பகுதிகளில் சாலைகளில் நீர் தேங்கியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த கனமழையால் கண்ணங்குறிச்சி புதியேரி நிரம்பியது. இதனால் ஏரியிலிருந்து உபரி நீர் வழிந்தோடுகிறது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் விளையாடியும் மீன்பிடித்தும் மகிழ்ந்தனர். பிரிட்டனில் ஆதார் பாணியில் டிஜிட்டல் அட்டை திட்டத்தை அமல்படுத்த பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் திட்டமிட்டுள்ளார். சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதை இலக்காக கொண்டு பிரிட்கார்டு என்ற பெயரில் புதிய தேசிய டிஜிட்டல் அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தனியுரிமை மீறல், தரவு பாதுகாப்பு சிக்கல் மற்றும் அரசின் அதிகப்படியான கண்காணிப்பு ஆகிய காரணங்களை சுட்டிக்காட்டி இத்திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. இலங்கை முல்லைத்தீவில் புதுக்குடியிருப்பு பண்பாட்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் பொன்விழா மண்டபத்தில் நடந்த கலை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் கோலாட்டம், கும்மி, கரகம், சிலம்பம் போன்ற பல்வேறு பாரம்பரிய கலைகள் அரங்கேறின. ஆளுநர் வேதநாயகன், மாவட்ட செயலர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்த தமிழ் பண்பாட்டு விழாவில் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை பெறுவதற்காக எல்லாம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியாது என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்து சிலர் தவறுகளை இழைத்ததாகவும் அதுபோன்ற தவறுகளை தாங்கள் இழைக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை கருத்தில் கொண்டு மாநில அந்தஸ்தை திரும்ப வழங்குவது என பாஜக திட்டமிட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினர். ஆட்சி அதிகாரத்திற்காக இதை செய்கிறார்கள் என்றால் அதை நேர்மையுடன் பாஜக ஒப்புக்கொள்ள வேண்டும் என உமர் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் மிக முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. வழித்தடம் 3இல் கிரீன்வேஸ் சாலைக்கும் மந்தைவெளிக்கும் இடையான சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை வைகை என்ற சுரங்கம் தூண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக முடித்து மந்தைவெளி நிலையத்தை வந்தடைந்தது.
775 மீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதை குடியிருப்புகள் மற்றும் 75 கட்டடங்களுக்கு கீழே அமைக்கப்பட்டுள்ளது. வண்டல் மண் மற்றும் பல அடிப்படை கட்டமைப்புகள் நிறைந்த பகுதியில் மிகுந்த சவால்களுக்கு மத்தியில் 610 நாட்கள் இந்த பணிகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக கொடைக்கானல் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் பிரம்மாண்டமான மேக குவியல்கள் தாழ்வாக நிலை கொண்டு ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. இரவு முழுவதும் பெய்த கனமழைக்கு பின்பு மலையடிவார பகுதிகளில் மேகங்கள் நீர்த்தேக்கம் போல அலையலையாய் குவிந்திருந்த பிரத்யேக காட்சிகள் புதிய தலைமுறையின் கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த டைம்லாப்ஸ் காட்சிகளை பார்க்கலாம். அரிய வகை நோயான ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபிக்கான மருந்தை தயாரிக்க ஹைதராபாத்தைச் சேர்ந்த மருந்து நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜெனரிக் ரிஸ்டிஸ்பிளம் என்ற மருந்தை நாட்கோ நிறுவனம் தயாரித்துள்ள நிலையில் அதற்கு எதிராக சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ரோச் நிறுவனம் தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மருந்தை 6.2 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை ரோச் நிறுவனம் விற்பனை செய்யும் நிலையில் ஒரு பாட்டில் மருந்தை வெறும் 16,000 ரூபாய்க்கு நாட்கோ நிறுவனம் விற்பனை செய்ய உள்ளது. இந்தியா தனது நீண்டகால துருவ ஆராய்ச்சி கொள்கையின் ஒரு பகுதியாக அண்டார்டிகாவில் 4வது மற்றும் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்க நிதி ஒப்புதல் அளித்துள்ளது. 2150 கோடி ரூபாய் செலவில் அமையவிருக்கும் இந்த நிலையம் மைத்ரி 2 என்று அழைக்கப்பட உள்ளது. தற்போது உள்ள மைத்ரி தளத்திற்கு பதிலாக அமைக்கப்படும் இது 2032ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இந்திய விஞ்ஞானிகளின் நீண்டகால இருப்பை உறுதி செய்யும். குஜராத்தில் ஜெயின் சமூகத்தினர் ஒரு மெகா ஒப்பந்தம் மூலம் 149 கோடி ரூபாய் மதிப்புள்ள 186 சொகுசு கார்களை வாங்கியுள்ளனர். கூட்டு முறையில் வாங்குதல் என்ற உத்தியை பயன்படுத்தி இந்த கார்களை தள்ளுபடியில் வாங்கியுள்ளனர். இதில் ஆடி, BMW, மெர்சிடஸ் போன்ற முக்கிய பிராண்டுகளின் சொகுசு கார்கள் அடங்கும். ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான கார்களை மொத்தமாக வாங்கியதால் அவர்களுக்கு மொத்தமாக 22 கோடி தள்ளுபடி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சியின் முக்கிய வணிக பகுதிகளில் இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. NSC போஸ் ஆலை, பெரிய கடை வீதி மற்றும் சின்ன கடை வீதி போன்ற பகுதிகள் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கின்றன. ட்ரோன் காட்சிகளில் நகரம் முழுவதும் மக்களின் பரபரப்பான காட்சிகள் பதிவாகியுள்ளன. தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் புத்தாடைகள் முதல் வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை அனைத்தையும் வாங்கும் பொருட்டு கடைகளில் அலைமோதுகின்றனர். கடந்த சில நாட்களாக காலை மாலை நேரங்களில் மழை பெய்து வந்தாலும் இன்று வார இறுதி என்பதால் கூலி தொழிலாளர்கள் சம்பளத்தை பெற்று பொருட்கள் வாங்குவதில் தீவிரமாக உள்ளனர். சாரல் மழை பெய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்களுக்கும் மெட்ரோ ரயில் சேவை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சிறப்பு விடுமுறை கால அட்டவணை பின்பற்றப்படும். சேவை நேரம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை ரயில் இயக்கப்படும். அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றும் சேவை நேரம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை அதிகபட்சமாக 7 நிமிடங்களுக்கு ஒரு முறை ரயில் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மசனக்குடி, பொக்காபுரம், வாழைத்தோட்டம் பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள். இந்நிலையில் வனவிலங்குகளை பாதிக்காத வண்ணம் தீபாவளியை கொண்டாட வலியுறுத்தி தங்கும் விடுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூரில் உள்ள 95% பின்னலாடை நிறுவனங்கள் தீபாவளி விடுமுறை அறிவித்து போனஸ் வழங்கியதால் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு கிளம்பி சென்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவையிலிருந்து சென்னை செல்லும் இன்டர்சிட்டி ரயில் வழக்கத்திற்கு மாறாக நிரம்பி வழிந்தது. பயணிகள் ஒருவருக்கொருவரும் முண்டியடித்துக் கொண்டு படிக்கட்டில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். வழக்கமாக 2 நிமிடம் நிற்கும் ரயில் கூட்டம் காரணமாக திருப்பூரில் 10 நிமிடங்கள் நின்று சென்றது. Yes.
தீபாவளி பண்டிகைக்காக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பணிபுரியும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக பரனூர் சுங்கச்சாவடி முதல் பழவேலி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. படாளம் பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் சாலை குறுகிய நிலையில் இருப்பதும் நெரிசலை அதிகரித்துள்ளது. காலை முதல் லேசான மழையும் பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தீபாவளி விடுமுறைக்காக கர்நாடகா மற்றும் பிற பகுதிகளிலிருந்து தமிழகம் வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் காலை முதல் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பெங்களூருவிலிருந்து வரும் வாகனங்களுக்காக 10 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு கூடுதல் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் பயணிகள் சுங்கச்சாவடியை கடக்க சுமார் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அறுபத்தி நாட்களாக நடைபெற்று வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. 17 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நிலுவைத் தொகை பொங்கலுக்கு முன்பாக வழங்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக CITU தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பதற்கு பணமில்லை என்று அரசு ஒரு காரணத்தை சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதும் அல்ல, பொருத்தமானதும் அல்ல. கொடுக்க வேண்டியது அதிகமாக கேட்டு இல்லை இப்போ பணம் இல்லை நாளைக்கு வரட்டும் தரேன்னு சொன்னால் அது வேறு. ஆனால் இப்படி அவர் பேசிக் கொண்டிருப்பது சரியல்ல என்பதுதான் இந்த போராட்டம் இவ்வளவு நீடித்து நடந்ததற்கு காரணம். இப்போது இந்த வாக்குறுதிகள் அமைச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே அது நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அமைச்சரை நான் வலியுறுத்துகிறேன். பாமக நிறுவனர் ராமதாஸால் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழ்குமார் கட்சி கொடி பெயரை பயன்படுத்தக்கூடாது என அன்புமணி தரப்பினர் தருமபுரி SP-யிடம் புகார் அளித்துள்ளனர். அதே பொறுப்பிற்கு அன்புமணி பிரிவில் முன்னாள் MLA கணேஷ்குமார் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் ராமதாஸ் தரப்பில் நியமிக்கப்பட்ட தமிழ்குமாருக்கு எதிராக அன்புமணி தரப்பினர் புகார் மனு அளித்துள்ளனர். தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வசிக்கும் கிராமங்களில் சாலை, குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிராம ஊராட்சி தலைவர்கள் சாதிய பாகுபாடு காட்டுவதாகவும் இதனால் தங்கள் சமூக மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அடிப்படை வசதி குறைபாடுகளை கண்டித்து நவம்பர் 20ஆம் தேதி திருநெல்வேலியில் தனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் அறிவித்தார். ஆப்கானிஸ்தானுடனான பழைய நட்புகள் முற்றிலும் முடிந்துவிட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் வசிக்கும் அனைத்து ஆப்கானியர்களும் தங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் தலிபான் ஆட்சியாளர்கள் இந்தியாவின் மடியில் அமர்ந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்வதாக கூறிய கவாஜா ஆசிப், இவர்கள்தான் கடந்த காலங்களில் தங்கள் நாட்டில் ஒளிந்து கொண்டிருந்தனர் என்றும் அவர்களுக்கு தாங்கள் பாதுகாப்பு அளித்ததாகவும் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் விடிய கொட்டிய கனமழையால் வைகை ஆற்றின் பிறப்பிடமான மூலவைகையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வருசநாடு வனப்பகுதிகளான ஓயம்பாறை, வாழைப்பாறை உள்ளிட்ட அடர் வனப்பகுதிகளில் விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வைகையின் பிறப்பிடமாகவும் வைகை அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாகவும் திகழும் மூலவைகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு பெருக்கெடுக்கும் தண்ணீர் கரையோர வேளாண் நிலங்களில் புகுந்தது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக கொடைக்கானல் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் பிரம்மாண்டமான மேக குவியல்கள் தாழ்வாக நிலை கொண்டு ரம்மியமாக காட்சியளிக்கின்றது. இரவு முழுவதும் பெய்த கனமழைக்கு பின் மலையடிவார பகுதிகளில் மேகங்கள் நீர்த்தேக்கம் போல அலையலையாய் குவிந்திருந்த பிரத்யேக காட்சிகள் புதிய தலைமுறையின் கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த டைம் லேப்ஸ் காட்சிகளை தற்போது காணலாம்.